सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदे। हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगसौनक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது கருடனுக்கு சௌபரி மகர்ஷி சபித்ததுனால அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார், தன் தபசைகள் எல்லாம் இழந்தார் என்று பார்த்தோம். அதே போல் அஜாமலனை யமதூதர்கள் பிடித்ததுனால யமதர்மராஜாவே பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்பதையும் பார்த்தோம். ஏன்னா அஜாமலன் பகவான் நாமா சொன்னதுனால பரம பாகவதர் அந்த அபராதம் தனக்கு வந்துவிடக்கூடாது என்று யமதர்மராஜா பகவானிடத்தில் பிரார்த்தித்து கொண்டார் என்று பார்த்தோம். அப்போது பகவானுக்கு பக்தர்கள் அபக்தர்கள் என்று தான் பேதம் பிரிப்பானே தவிர வேறு எந்த விதத்திலையும் பகவானுக்கு பேதம் கிடையாது. சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யாத்தே கதம் தைத்தியாத் அவதித் விஷமோ யதா அப்படின்ட்டு கேட்குறாரு இல்லையா பரிசுத்து. அவனுக்கு விஷம புத்தி எப்படி உண்டாகுது? மனுஷனுக்கு தான் விஷம புத்தி, இவன் வேண்டியவன் வேண்டப்படாதவன் என்று. பகவானுக்கு கூட அப்படி போல் சமமான பிரிய முடியாது. அந்த பகவானுக்கு எப்படி வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் என்ற வித்தியாசம்னா அதுக்கு தான் சுகாச்சாரியார் சொல்கிறார், பகவானுக்கு பக்தன் அபக்தன் என்ற பேதமே தவிர இவர் அசுரர்கள் தேவர்கள் என்று, தேவர்கள் வேண்டப்பட்டவர்கள் என்றோ அசுரர்கள் வேண்டப்படாதவர்கள் என்றோ கிடையாது. ஏன்னா பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சலையா பகவான் அசுரகுலத்தில் பிறந்தோம், அதை தான் பார்ப்பானே தவிர அசுரகுலத்தில் பிறந்தும் பாகவதனாக இருக்கிறானா பார்ப்பான். ஆனால் தான் பக்த சக்கரவர்த்தியாக பிரதிரூபத்திற்கு அப்படின்னு முடிசூட்டினார் பகவான். எனக்கு கொஞ்சம் ஒரு மயக்கமாக இருக்குது, உடம்பு சரியில்லை. அந்த மயக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த பகவத் விஷயம் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் தெம்பாகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம், இந்த டாப்பிக்கு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் எப்படி சரி பண்ணுறதுன்னா பகவானை பற்றி பேசினா தான் தெம்பு கிடைக்கும் அப்படின்றதுனால அடியேன் பேசுகிறேன். அதனால் பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்ச நேரம் பகவான். அப்போ பகவானுக்கு பக்தன் அபக்தன் அப்படிப்பட்ட தேவகுலத்திலே பிறந்தாலும் ஜெயந்தனை பகவான் தண்டித்தார். இந்திரனுடைய புள்ள ஜெயந்தனை தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். அதனுடைய கண்ணை அழித்தார். ஜெயந்தனை காகாசுரனாக வந்தான், ராமாயணத்தில் பார்க்குறோம். அப்போ தேவன் தானே அவன். ஆனால் அபராதம் பண்ணால் தன் பக்தர்களுக்கு சீதைக்கு அபராதம் பண்ணதுனால உடனே அவனுக்கு கண்ணை பிடுங்கிட்டார் இல்லையா. அப்போ தேவர்லேயே ஆனாலும் பகவான் தண்டிப்பார். அசுரகுலத்தில் பிறந்தாலும் பிரகலாதன் பரம பாகவதன்றதுனால அவனை மடியில் வச்சு கொஞ்சுவார். தேவர்லேயே ஆனாலும் 33 கோடி தேவர்கள் நமோ நமகன்னு தூரத்திலிருந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் கிட்ட நெருங்க பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் மகாலட்சுமி கூட. பிரம்மதேவர் தன் பிள்ளையான பிரம்மதேவர் கூட கிட்ட நெருங்க பயப்படுறார். ஆனால் பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சறார் நரசிம்மமூர்த்தி. அப்படின்னா பக்தன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார்.
இது நம்ம பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில் பார்த்தா உத்தவ கீதையில் எனக்கு யார் தெரியுமாடா ரொம்ப முக்கியம் அப்படின்னு உத்தவரத்தில் பகவான் சொல்கிறார். எனக்கு யார் தெரியுமாடா ரொம்ப முக்கியம், எனக்கு பரமேஸ்வரன் கூட கிடையாது, சிவபெருமான் கூட கிடையாது, என் ஆத்மாவே ஆன பரமேஸ்வரன் கிடையாது, என்னுடைய ஹிருதயத்தில் வருகின்ற மகாலட்சுமியும் கிடையாது, என் நாபியில் தோன்றின பிரம்மதேவரும் கிடையாது, எனக்கு நீ தாண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உத்தவரை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார். அவன் பக்தரிடத்தில் எவ்வளோ பகவான் கருணை காட்டுறானோ அந்தளவுக்கு தேவர்கள் கூட அவர்கள் முக்கியமாக இல்லையா. மனுஷனை விட உயர்ந்தவர்கள் தேவர்களே, ஆனாலும் பக்தர்கள் தான் பெருசாக மதிக்கிறான் பகவான் அப்படின்றது நல்லா புரியுது இல்லையா. அதனால் பக்தர்கள் பக்ஷபாதி பகவான். அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் பார்க்கலாம் பாகவதத்தில். ஜெய விஜயர்கள் யார்? பகவான் வைகுண்டவாசிகள். அந்த வைகுண்டவாசிகளை சனகாதி முனிவர்கள் போய் சபிச்சிட்டாங்க. சனகாதி முனிவர்களும் பக்தர்கள் தான். அதுக்காக தான் வைகுண்டவாசிகள் பண்ண தவறுக்கு பகவானே மன்னிப்பு கேட்குறான், க்ஷமாபணம் கேட்குறான். அப்படியேப்பட்ட பிராமணர்களுக்கு, அதுவும் பக்தர்களாகிய பிராமணர்களுக்கு யாருன்னா அபராதம் பண்ணால், என் கையே அபராதம் பண்ணாலும் என் வலது கையை நான் துண்டித்து விடுவேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். அந்தளவுக்கு பக்த பக்ஷபாதி அந்த பிரம்மனின் பிராமண தெய்வம், பிராமணர்களுக்கு தெய்வமாக வணங்குபவன் பகவான் வைகுண்டவாசி. ஆனால் சனகாதி முனிவர்கள் புகழறாருன்னு சொல்லிட்டு பகவானே சபாஷ் அப்படி தான் அப்படின்ட்டு சொல்லலை. நாங்கள் ஏதாவது அபராதம் பண்ணால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக மன்னிப்பு கேட்கிறார்கள் யார்? சனகாதி முனிவர்கள். அப்போ சனகாதி முனிவர்கள் சாபம் கொடுத்தார்கள் யாருக்கு? வைகுண்டவாசிகள். நல்லா புரிஞ்சுங்க, வைகுண்டவாசிகள் அவர்கள் அசுரலாக பிறக்கும்படி சபித்தார்கள். 3 பிறவிகள் அவர்கள் அசுரலாக, ராட்சசர்களாக, மனுஷர்களாக பிறக்கும்படி ஆயிற்று. இல்லாட்டி 100 பிறவி எடுக்க வந்திருக்கும். மேலும் மேலும் அவர்கள் கீழ்ப்பிறவியில் போக வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் ஒரு விமோசனம் அளிக்க வேண்டும் என்று, அதனால் சுருக்கமாக 3 பிறவியில் அவர்கள் வைகுண்டத்தை வந்து அடையட்டும் அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் சம்மதித்ததுனால பகவானை அப்படியே அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அந்த ஜெய விஜயர்களுக்கு சாபம் சீக்கிரமாக முடிவடையணுன்றதுக்காக. ஆனால் ஒன்று பாருங்கள், அவர்கள் எந்த இடத்துலையும் பக்தர்களுக்கு ஒரு பிச்சைக்காரனா ரொம்ப ஒரு இதுவாக இல்லை பாருங்கள். எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. இந்த 3 பிறவிலுமே பார்த்தா ஜெய விஜயர்கள் இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் உலகத்தையே ஆட்டி படித்தாங்க. அதே மாதிரி ராவண கும்பகர்ணன் உலகங்களையெல்லாம் ஆட்டி படித்தாங்க. அதே மாதிரி சிசுபாலன் தந்தபக்தரன் எல்லாரும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அப்படி அவர்கள் எந்த இடத்துல தான் உயர்வாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த சனகாதி முனிவர்கள் சாபம் கொடுத்த உடனே எப்பவுமே பக்தர்களை வணங்கிட்டு தான் பகவானை தரிசனம் பண்ண போனோம். ஆனால் சனகாதி முனிவர்கள் அவர்களை வணங்க மாட்டேன், எங்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அந்த பக்தரிடத்துலேயே கோவப்பட்டாங்க இல்லையா. கோவப்பட்ட உடனே பகவான் அப்புறமா சரி சமாதானப்படுத்த வந்தார் பகவான். ஆனாலும் பக்தர்களை வணங்காமல் பகவான்களை போகக்கூடாது. பக்தர்கள் ஏன்னா இறையடியார்கள், வைகுண்டவாசிகள், பரம பாகவதர்கள். அந்த பாகவத லட்சணம் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பாங்க ஜெய விஜயர்கள்? அப்படியேப்பட்டவங்களை போய் நம்ம சாபம் வேறு கொடுக்குறோன்னா சொன்னால் அவர்களை வணங்காமல் போனதே தப்பு. அப்புறம் அவங்களுக்கு சாபம் கொடுக்குறதுன்னு சொன்னால் அது பெரிய தப்பு இல்லையா? அதனால் என்னென்னா, அவர்களை வணங்க நீங்கள் மறுத்ததுனால யுக கணக்கில் நீண்ட காலமாக இரண்யகசிபுக்கு, இரண்யாக்ஷனுக்கும் வணங்கின்னு இருந்தாங்களாம் சனகாதி முனிவர்கள். பாகவதத்தில் 7ஆம் ஸ்கந்தத்தில் வருது. பகவான் அப்போ இரண்யகசிபனுடைய துதி பாடி கொண்டு இருந்தார்களாம் சனகாதி முனிவர்கள். அப்படி வச்சுட்டான் பகவான் பற்றியா. ஆமாம், ரொம்ப நாள் அடிமைப்பட்டு கிடந்தார் இல்லையா தேவர்கள்லாம். இரண்யகசிபு ஒழியத்துக்காக பகவான்கள் பிரார்த்தனை பண்ணாங்களே. காலம் தாவத் பிரதீட்சதை, அதுக்குன்னு காலம் வரும், அது வரைக்கும் காத்துன்னு இருங்கள் என்று சொல்கிறார் இல்லையா பகவான் அசரீர் வாக்கா. அப்போது அப்படிப்பட்ட சனகாதி முனிவர்கள் அங்கே வணங்க மாட்டேன்னு சொன்ன அந்த வைகுண்டத்தில் ஒரு நிமிஷம் வணங்கி போயிருந்தால் கதையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள சபிச்சதுனால இப்போ என்னென்னா, நீண்ட காலமாக அந்த இரண்யகசிபு, இரண்யாக்ஷனுக்கு வணங்கி அவருடைய துதி பாடுபவர்களாக அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சனகாதி முனிவர்கள், நாரதர் முதலானவர்கள் கூட அப்படி இரண்யகசிபை புகழக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டார்கள்.
அதான் பாகவத அபராதம், ஒரு பாகவத அபச்சாரம் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தவறு பண்ணால் அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் இரண்யகசிபு இரண்யாக்ஷன் பண்ணாத கொடுமைகள் கிடையாது. நிறைய ஆசிரமங்களுக்கெல்லாம் தீ வைத்து கொளுத்தினார்கள். நிறைய அப்பாவி ஜனங்களை வதம் செய்தார்கள். பகவன் நாமத்தை சொல்லுபவர்களை எல்லாம் ஹிம்சித்தார்கள். அப்படிப்பட்ட நிறைய அபராதங்கள் பண்ணாங்க அவங்க. யார்? இரண்யகசிபு இரண்யாக்ஷன். அந்த பிரிவில் போட்டோம். அதுக்கப்புறம் ராவணன்னாவே கதறடிப்பவன். அப்படிப்பட்ட அவர்கள் பார்த்தா ராவணன் கும்பகர்ணம் பார்த்தா அவர்கள் பண்ணாத அட்டுழியமே கிடையாது. அவ்வளவு பாவங்கள் பண்ணவர்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் என்னென்னா, இதில் அவர்கள் பண்ண பாவத்தில் 1% யாருன்னா பண்ணியிருந்தா கூட மீளாத நரகத்தில் தள்ளப்பட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் மகான்கள் வாக்கில் கேட்கணும், சொல்லுவாங்க. இவர்கள் இரண்யகசிபு இரண்யாக்ஷனோ அல்லது ராவண கும்பகர்ணம் இவங்க பண்ண கொடுமைகள் இல்லை. அதில் 1% யாருன்னா பண்ணியிருந்தா கூட மீளாத நரகத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் அவ்வளவு பாவம் பண்ணியும் கூட இவர்கள் 3 பிறவியில் பகவானை அடைந்தார்கள். இதுதான் யுதிஷ்டர் ஆச்சரியப்படுறார். அவன் மழலை சொல் மாறாத போது பகவான் நிந்திச்சா அவனுக்கு வெண்குஷ்டம் வரலையே நாக்கில். அவன் நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய இவன் எப்படி மோட்சத்துக்கு போனான் இந்த சிசுபாலன் என்று யுதிஷ்டர் கேட்குற ராஜசூய வேள்வியில் சிசுபாலன் பகவானை நிந்திக்கிறான். நிந்தித்த போது அந்த நிந்தனைக்கே அவன் கொல்லப்பட வேண்டியவன். யார்? சிசுபாலன். ஆனால் பகவான் பார்த்தா அவனுடைய ஜீவ ஜோதியை தன் திருவடியில் சேர்த்துக்கிறார் ராஜசூய வேள்வியில். இது என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு கேட்குறார். இதுதான் சொல்கிறேன்னே, இது பகவத் விஷயங்களை பற்றி பேசினா கொஞ்சம் தெம்பாது. அதாவது ஏன்னா பகவானுடைய பக்தர்களுக்கு எல்லாத்தையும் பகவான் மன்னிச்சிடுவான். கதஞ்சித் உபகாரேன கிருதன் ஏகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையா. ராமாயணத்தில் சொல்கிற ஸ்லோகம். ஆயிரக்கணக்கான அபராதங்களை பகவான் மன்னிச்சிடுவானா தன் பக்தருடைய துன்பம். ஆனால் அவர்கள் செய்த ஒரு உபகாரத்தை ஜன்மால துஷ்யதி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால் வைகுண்டவாசிகளாகி அவர்கள் பரம பாகவதர்கள் அல்லவா. அதனால் இவர்கள்லாம் எவ்வளோ பாபங்கள் பிராமணர்லாம் வதம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இம்சைகள் பண்ணியிருக்காங்க. ராவணன் பண்ணாத கொடுமையாக தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் பட்சித்திருக்கிறார்கள் கரதூஷணர்கள். அதில் இவங்களுக்கும் பங்கு உண்டு. அப்போ இவரெல்லாம் எவ்வளோ இம்சை பண்ணியிருக்காங்க. லோகத்தையே கதறடித்தவன் ராவணன். அப்படின்னா மரணம் சிம்பிளாக மரணம் அழிச்சிட்டா அவனுக்கு தண்டனை போயிடுச்சா? அது தண்டனை, அது மட்டும் தண்டனை ஆகுமா? அவர்கள் மீளாத நரகத்தில் அல்லவா தள்ளப்பட வேண்டும். ஆனால் 3 பிறவியில் பகவானை அடைந்தார்கள். இதுதான். அப்போது இதில் யாருன்னா சாதாரண மனுஷன் வேறு யாருன்னா தப்பு பண்ணியிருந்தா மீளாத நரகத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள். அல்லது இந்த ஜென்மாவிலே அவர்கள் நிறைய கொடுமை துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். நம்ம பண்ண பாவத்துக்கு, சின்ன பாவத்துக்கு நம்ம நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் ராவணன் மாதிரி ஒரு பெரிய பாவத்தை பண்ணவும் யாரும் கிடையாது. அப்படி பெண்களெல்லாம் ஸ்திரீகளெல்லாம் அப்படி பலவந்தப்படுத்தி அப்படியே கந்தர்வ லோகத்தில், நாகலோகத்தில், தேவலோகத்தில் உள்ள ஸ்திரீகளெல்லாம் அப்படியே கதறடிப்பானான். அவர்களையெல்லாம் பயமுறுத்தி பலவந்தப்படுத்தி அவர்களை தூக்கின்னு வந்துடுவானான். அப்படிப்பட்ட ராவணன் சொர்க்கத்தை நரகமாக மாற்ற பார்த்தவன், நரகத்தை சொர்க்கமாக மாற்ற பார்த்தவன். அசுரர்கள்லாம் சொர்க்கத்தில், ராட்சர்கள்லாம் சொர்க்கத்தில் நிர்மாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவன். அப்படிப்பட்ட எல்லா தேவர்களையும் கதறடித்தவன், சாதுக்களை இம்சித்தவன், மகாபாதங்களை செய்ய வந்தவன் யார்? ராவணன். ஆனாலும் அவங்கள தபஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அவன் பாகவதன். அதான். அப்போது அவன் பண்ண கொடுமைகளில் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தால் கூட ரொம்ப பெரிய நரகத்தை அனுபவிக்கணும் மனுஷனாக இருந்தால், சாதாரண மனுஷனாக இருந்தால். ஆனால் அவர்கள் ஜெய விஜயர்கள் என்பதனால் பகவான் அந்த குற்றங்களை எல்லாத்தையும் பெண்ணுக்கு தள்ளிட்டு அவர்கள் 3 பிறவியில், அதுவும் பாருங்கள் 3 பிறவியில் தன் திருவடியில் பகவான் சேர்த்துட்டான். சனகாதி முனிவர்களுடைய சாபம் அது சீக்கிரமாக முடிவடைந்து விட்டது. அதே சமயத்தில் அவர்கள் பகவானையும் அடைந்து விட்டார்கள் இல்லையா. பக்தர்களுக்கு அந்த சாபம் நீடிக்கலை, ரொம்ப பெருசாக பாதிக்கலை. 3 பிறவியில் முடிஞ்சு
ஜெய விஜயர்கள் ஆனார்கள் வைகுண்டத்தில் போய். அப்படின்னா இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் பாகவதம் நமக்கு அப்படியே காட்டுற வழி. நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன இவன் பண்ண இவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்கான். தேவரெல்லாம் கதறடிச்சிடலாம், சமுத்திரமே அப்படியே தேங்கி நின்றுமா, அலைகள் வீசாதான், காற்று வீசாதான், புயல் காற்று மாதிரி அப்படியே தென்றல் காற்று அடிக்குமா இரண்யகசிபுவுக்கு. ஆகாசங்கள்லாம் விசித்திரமாக, கிரகங்கள்லாம் மாறுமா இவன் பார்வைப்பட்டா, கோள்கள்லாம் மாறுமா, இவனுக்கு ஏற்ற மாதிரி சுப கிரகங்கள்லாம் மாறி அமையுமா அனுகூலமாக. ஆகாசங்கள்லாம் பல விசித்திரங்களை காண்பிக்குமா. மலைகள்லாம் இவன் போனான்னா ரத்தனங்களை கொடுக்குமா. தென்றல் காற்று வீசுமா வாயுதேவன். அப்படிப்பட்ட இவன் பார்த்தோன்னா அது பூத்து கொழுங்கி அந்த செழிப்பாக்கிடுமா பூமி. அது மாதிரிலாம் தேவருடைய பிரபாவத்தெல்லாம் அபகரித்து அப்படிப்பட்ட யக்ஞ பாகத்தை இவனே ஹவிர் பாகத்தை கிரகிச்சான இரண்யகசிபு. அப்படியேப்பட்ட எல்லா தேவரெல்லாம் பட்டினி போட்டான், தேவரெல்லாம் துரத்திட்டான். அப்படியேப்பட்ட கொடுமைகள் செய்த இவன் ஆனால் பார்த்தா பாதிக்கப்படலை பெருசாக. என்னென்னா நரசிம்மர் வந்தார், கீழ்ச்சி போட்டார், வராகமூர்த்தி வந்தார், அவனை வதம் பண்ணிட்டார் இரண்யகசி. ஆள் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ராவணன் எப்படின்னா ராமர் வந்தார், பானத்தினால் ராவணை வதம் பண்ணார், கும்பகர்ணை வதம் பண்ணார். அப்போ பார்த்தா சிசுபாலன் தந்த பக்தத்தில் சக்கராயுதத்தில் சிசுபாலனையும் கதாயுதத்தினால தந்த பக்தனையும் வதம் பண்ணி அவள் தான் தன் திருவடியில் சேர்த்துட்டார். என்ன இது அப்படின்னா அதுதான் பாகவத லட்சணம். அப்போ பக்தர்களுக்கு பகவான் மன்னிக்கக்கூடியவன். இதுதான் பக்தர்கள் தப்பே பண்ணாலும் அவர்கள் என்னுடைய பக்தர்கள், அவர்களை நான் திருவள்ளியில் சேர்த்துவேன். ஆனால் மற்றவர்கள் என் பகவானை அண்டி இல்லாமல் தவாஸ்மிதி பகவானை சேர்ந்தவர்களாக இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்தந்த அவர்களுடைய கர்ம வினைகளின்படி தான் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுபடி தான் நடக்கும். அவர்கள் பாவம் செய்து அந்த பாவத்தில் தண்டனைலாம் முழுசாக அனுபவித்த பிறகு தான் அவர்கள் கரையேற முடியும் இல்லையா. புண்ணியத்தின் பலனா அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், பாவத்தின் பலனா அவங்களுக்கு துன்பங்கள் அடையும், அவள் தான். ஆனால் பகவானை சார்ந்தவர்கள் ஆகிட்டா அப்படி எப்படியாப்பட்ட அதாவது பாபிகளில் நீ பெரும் பாபியாக இருப்பினும் பகவானுடைய பக்தனை அகம்துவா சர்வ பாபியப்பிய மோக்ஷிஷ்யாமி அசச்சான்னு சொல்கிறது பின்ன சும்மா பொய்யா சொன்னான் பகவான். சத்தியம் தானே. அப்போ ஏகம் சரணம் பிரஜான்னு ஜெய விஜயர்கள் பகவானை சரணம் அடைந்திருக்கும் போது அப்போ எல்லா பாவத்தையும் பகவான் போகாமல் எப்படி இருப்பான். அதான் பக்த பக்ஷபாதி பகவான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவங்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. டோங்கரே மகாராஜா ஏதோ பெரிய மகாத்மா சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் பண்ண பாவத்தில் இரண்யகசிபு ராவணன் பண்ண பாவத்தில் 1% ஒரு மனுஷன் பண்ணியிருந்தால் கூட மீளாத நரகத்தை அனுபவிச்சிருப்பாங்களாம். ஆமாம், நரகத்தை தப்பிச்சே விட. ஆனால் இவர்கள் இவ்வளோ பாவத்தை அப்போ 100 மடங்கு பாவத்தை செய்தவர்களாகிய இவர்கள், அவ்வளோ கொடுமைகள் பண்ணவர்களாகிய இவர்கள் எப்படி 3 பிறவியில் கரையேறினார்கள்னா அதுதான் பக்த லட்சணம். பக்தர்களுக்கு மோட்சம் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெய விஜயர்கள் வைகுண்டவாசிகள், பாகவதர்கள். அப்போ யாரெல்லாம் அப்போ ஜெய விஜயன் தான் வைகுண்டவாசிகள் இல்லைன்னா யாரெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்களோ, பகவான் நாமா சொல்கிறாங்களோ, ராமாயணம் படிக்கிறாங்களோ, பகவானை பற்றி பேசுகிறாங்களோ எல்லாமே வைகுண்டவாசிகள் தான். சதா வைகுண்ட நிலைய ஹரிகீர்த்தன தத்பராக லீலாம்பிரத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினः ஹரிஷரணம் நித்தியம் ஏவ முகே வச்சः அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. காலம் கூட அவங்கள தொடாதான், முதுமை கூட அவங்கள பாதிக்காதான். அந்த அளவுக்கு இருக்குது. சரி, அதாவது அந்த அளவுக்கு பகவான் பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். பகவான் யார்னா ஹரிகீர்த்தன தத்பராக, பகவான் புகழை பாடுவதையே உயர்வாக யார் கொண்டவர்களோ அவர்கள் சதா வைகுண்ட நிலை, அவர்கள் எப்பொழுதும் வைகுண்டவாசிகள் தான். ஜெய விஜயர்கள் மட்டும் இல்லை, பகவத்கதை பேசுகிற நம்ம எல்லாருமே வைகுண்டவாசிகள் தான். கிருஷ்ணனுடைய லீலாமிர்த ரசோ உன்மத்தக, பகவான் லீலைகளில் பித்த பிடித்தவர்களாக இருப்பவர்கள் எல்லாமே வைகுண்டவாசிகள் தான். அவர்களுக்கு என்றைக்குமே விமோச்சனம் உண்டு. தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கத சேதசா அப்படின்ட்டு கபிலவாசுதேவர் சொல்கிறார். பலவிதமான தாபங்களால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா மத்கத சேதசா, என்னிடத்தில் மனதை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். மத்கிருதே தெக்த கர்மான தெக்தஸ்வஜன பாந்தவாக தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கத சேதசா. என் நிமித்தமாக எல்லா தன்னுடைய உத்தியோகத்தை, தன்னுடைய வேலைகளை விட்டவர்கள்
என் கர்மாக்களை செய்வதற்காக, என்னுடைய சேவையில் ஈடுபடுவதற்காக எல்லா கடமைகளையும் விட்டவர்கள், எல்லாத்தையும் துறந்தவர்கள். மத்கிருதே தெக்த கர்மானக, தன் உறவுகளை முக்கியம் இல்லாமல் என்னையே உறவாக கொண்டவர்கள். தெக்த ஸ்வஜன பாந்தவாக, அப்படியே தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய உறவினர்களை விட்டவர்கள். பகவான் நிமித்தமாக, பகவான் தான் முக்கியம், மற்ற உறவுகள்லாம் முக்கியம் இல்லைன்னு அம்பரீஷன் எப்படி நினச்சாரோ அது மாதிரி தன்னுடைய ராஜ்யகாரியத்தை கூட திறந்துட்டு, எப்படி சபைமான கிருஷ்ண பதாரவிந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானுவரனே கரோ ஹரேர் மந்திரம் ஆஜனாதிஷ் அப்படின்ட்டு தன்னுடைய புலன்களை எல்லாம் பகவத் செயலுக்காக சேவைக்காக ஈடுபடுத்தினாரோ அது மாதிரி. அப்படி மத்கிருதே தெக்த கர்மானகா தெக்த ஸ்வஜன பாந்தவாக, அப்போ என்னுடைய சேவையிலே முழுசாக ஈடுபடுகிற அவர்களுக்கு பலவிதமான தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். துர்வாசருடைய பிசாசு ஏவுதலிலிருந்து சக்கராயுதத்தினால் விடுவிக்கப்பட்டார் அம்பரீஷ மகாராஜான்னு பார்க்குறோம் இல்லையா. பலவித தாபங்கள் அவர்கள் பாதிக்காது. ஒரு வருஷம் சாப்பிடாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அம்பரீஷன் இருந்தார் ஒரு வருஷம். அதுதான் பகவானுடைய பக்தி தெரியுமா. துர்வாசர் போயிட்டு வர்றதுக்குள்ளே பிரம்மலோகம் சிவலோகம் வைகுண்டெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகிப்போச்சு பூமியில். அது வரைக்கும் காத்திருக்காராம் விஷயம் யாருக்கு? துர்வாசருக்கு, அம்பரீஷ மகாராஜா. அந்த ஒரு வருஷம் எப்படி பட்னியாக இருந்தாருன்னா, பகவன் நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பவங்களுக்கு, பகவத் சேவையில் இருப்பவங்களுக்கு அலுப்பே தெரியாது. அவர்கள் எதையும் ஜெயிச்சிட முடியும். பரிசுத்து 7 நாள் பசிதாகத்தை ஜெயித்த மாதிரி பகவத் பக்தியில், குருநாதருடைய பிரசாதத்தினால, பாகவத கதையினுடைய அமிர்தத்தில் ஜெயித்த மாதிரி, அப்படிப்பட்ட பகவத் கதா காலட்சேபத்திலையும் நாமசங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய அம்பரீஷ மகாராஜா எப்பொழுதும் பகவத் சேவையில் இருக்க அவர் சுலபமாக பசிதாகத்தை ஜெயிச்சு ஒரு வருஷம் பொறுத்து துர்வாச மகரிஷி வந்த உடனே அவருக்கு விடுதலையும் கொடுத்து சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணி சுதர்சனம் சாந்தி அடையும்படி செய்து துர்வாசரை விடுவிச்சு அவருக்கு அன்னம் போட்டு அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு தேர்தல் அடைந்தார் அம்பரீஷ மகாராஜா. எப்படி பசியை ஜெயிச்சாருன்னு அதான் பகவத் பக்தி. பகவத் பக்தியினால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு பாகவத் அபச்சாரம் கொடியது. அப்படிப்பட்ட தபஸ்வி அம்பரீஷன் இல்லைன்னா 3 லோகத்தில் போயிட்டு வர யோக சக்திலாம் கிடையாது. துர்வாச மகரிஷிக்கு அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவர், தவம் யோகம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதனால் பிரம்மலோகம் போக முடியும், சிவலோகம் போக முடியும், எல்லாத்துக்கும் போக முடியும் அவரால். ஆனால் அம்பரீஷனுக்கு அந்த சக்திலாம் இல்லை. சாதாரண அவன் இல்லறவாசியாக இருந்த அம்பரீஷ மகாராஜா பகவத் பக்தி பண்ணி கொண்டு இருந்தான். ஆனால் உண்மையான பக்தி பண்ணான். ஆனால் இப்படி அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட துர்வாச மகரிஷியை விட பகவான் என்ன சொல்கிறான்? அகம் பக்த பராதீனம். அந்த அம்பரீஷனுக்கு நான் வசப்பட்டவன், அஸ்வதந்திரா, எனக்கு சுதந்திரம் கிடையாது. அம்பரீஷன் மன்னிச்சா நீ பொழைச்ச, இல்லைன்னா உனக்கு கதியே கிடையாது அப்படின்ற மாதிரி நீ அம்பரீஷன் காலையில் போய் விழுந்துட்டார். யார்? வைகுண்டவாசி. அதுதான் அங்கே சொல்கிறது. அஹோ அனந்ததாசானம், அனந்ததாசனுடைய மகிமை நான் நேரில் பார்த்துட்டேனே அப்படின்ட்டு துர்வாச மகரிஷி அம்பரீஷனை புகழ்கிறார். அபச்சாரம் பண்ண என்னிடத்துல கூட உபச்சாரம் பண்ணுறிய, என்ன சாப்பிட கூப்பிட்றியே நீ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறார். அப்போ வைகுண்டவாசி பார்த்தீங்களா, பகவான் என்ன சொன்னா, அப்பா உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான்பா பகவான் அப்படின்ட்டு துர்வாச மகரிஷி அம்பரீஷனுக்கு சொல்கிறார். நீ பகவானுடைய எழுதத்தை மெழுகிட்டியா நீ? அவனுடைய ஹிருதயம், அவன் எப்படி தன் புத்திர தார அப்த புத்திர மனைவி குழந்தைகள் சொத்து சுகம் எதுவுமே முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியமாக நினைக்கிறானோ அது மாதிரி எனக்கு லக்ஷ்மி ஆதிசேஷன் வைகுண்டம் இவைகள்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய உடலும் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த அம்பரீஷன் தான் முக்கியம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் இல்லையா துர்வாசரத்தில். அதெல்லாம் துர்வாசர் சொல்கிறார் அம்பரீஷனுக்கு பார்த்து, பகவான் என்னை அப்படி நினைக்கிறானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கண்ணில் கண்ணீர் வடிக்கிறார். அவர் துர்வாசர் சாப்பிட்ட உச்சிஷ்டம் இவர் சாப்பிட்றார் அம்பரீஷன். இது மாதிரி பகவானுக்கு பக்தர்கள் தான் முக்கியம். அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட தபஸ்விகள் கூட துர்வாசர் கூட முக்கியம் இல்லை, அம்பரீஷன் தான் முக்கியம். அவன் இல்லறவாசி ஆனாலும் அவனுடைய உண்மையான பக்திக்கு பகவான் மெச்சிடுவான். அவர்களுக்கு எந்த அஷ்டமா சித்திகளும் வேண்டாம், பக்தி இருந்தால் போதும். பகவான் தேடி சக்கராயத்தை கொடுப்பான். சக்கராயத்தை துர்வாசர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் அம்பரீஷன் கொடுப்பான், முழு பாதுகாப்பையும் கொடுப்பான். எப்படியாப்பட்ட யோகிகளும் வந்தாலும் அம்பரீஷங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிராமண சாபம் கூட தொடரலையும் அவரை. அந்தளவுக்கு பக்தி பண்ணணும். அதுதான் தீவிர பக்தியினுடைய மகிமை. நீ எந்தளவுக்கு பகவானை உயர்வாக நினைக்கிறியோ அந்தளவுக்கு பகவான் உன்னை வசத்தியாக வச்சுருப்பான்.
நீ குடும்பம் முக்கியம் இல்லை, மனைவி குழந்தைகள் முக்கியம் இல்லை, என் பணம் முக்கியம் இல்லை, என் சொத்து முக்கியம் இல்லை, என் தேகம் முக்கியம் இல்லை, என் பகவான் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சியோ, அப்போ பகவான் உன்னை கை விட்டுருவானா? ஒரு பொழுதும் விட மாட்டான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பகவான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சல்ல, அது எப்படி உன் உயிர் போக விட்டுருவான்? சக்கராயுதத்தினால அந்த பிசாசை வதம் பண்ணி துர்வாசலையும் துரத்தும்படி செய்வேன். என் பக்தன்டா நீ, உன்னை அவ்வளோ லேஸில் யார் கீழே உனக்கு அடிமையாக்க மாட்டேன், யாருக்கும் உன்னை ஒப்படைக்க மாட்டேன். ஆமாம், யமன் வாயில் விட மாட்டேன் உன்னை. அகம் சமுத்திரத்தம் மிருத்யு சம்சார சாகராத், அந்த மரண வயலிருந்து உன்னை கரையேற்றி விட்டுருவேன் அப்படின்ட்டு பகவான் வாக்கு கொடுக்குறான். நிறைய சொல்கிறான் பகவான், கேரண்டி நிறைய கொடுக்குறான். நம்புகிறவங்களுக்கும் உண்டு. அந்த பகவானத்தில் திருட விசுவாசம் இருக்கிறவங்க எந்த ஒரு உதவியும் யார் இடத்துல நாட மாட்டாங்க. ஈவன் நோய்களால் வந்தால் கூட டாக்டர்கள் போக மாட்டாங்க. பகவானுடைய பக்தியிலே தங்களுடைய நோய்களை போக்கிக் கொள்வார்கள். பகவான் நாமத்தை சொல்லி பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணி பகவான் சேவையிலே இருப்பாங்க. அவங்க தங்களுக்காக கூட பிரார்த்தனை பண்ணிக்க மாட்டாங்க. அது தன்னாலே அவங்களுக்கு நோய்கள் எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமே என்னன்னா பகவான் விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சு இருக்கிறது தான், பாகவதம் படிக்காமல் இருக்கிறது தான், பகவான் நாம சொல்லாமல் இருக்கிறது தான், பகவானை நினைக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமே தவிர உலக விஷயங்களை கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னா அது கஷ்டம் இல்லை. அதை பற்றி அவங்க சட்டோட பண்ண மாட்டாங்க பாகவதர்கள். ஏன்னா அதெல்லாம் சொப்ன சம்ஸ்கிருதம், லோஷ்டவத் ஸ்மிருதம், அதெல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமமாக நினைப்பாங்களாம். லோஷ்டவத் ஸ்மிருதம் அதெல்லாம் கனவுக்கு நிகராக நினைப்பாரலாம். அம்பரீஷன் சொல்கிறார் விபவ நிர்வாணம், அதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் அழியக்கூடியது தானே, நிலையற்றது தானே. அதில் போய் அவனை நம்பிக்கை வைப்பானா, பட்டுதல் வைப்பானா, அதை போய் விசுவாசிப்பானா? பகவானே அல்லவா, பகவானத்தில் திருட விசுவாசம் வேணும், முழு நம்பிக்கை வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அம்பரீஷன், பிரகலாதர் போன்றவர்கள்லாம், துருவன் போன்றவர்கள்லாம். அதனால தான் பகவான் மேலே உள்ள ஆசை வந்துடுச்சுன்னா மற்ற ஆசைகள்லாம் தன்னால் நம்ம விட்டு போயிடும். நீ ஆசையை விடன்னு நினச்சா விட முடியாது. பகவானிடத்தில் இந்த அளவுக்கு திருட பக்தி நீ பற்றி கொண்டால் தன்னாலே இந்த ஆசைகள்லாம் கழண்டு போயிடும். இந்த ஆசையெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். பணத்தை நினச்சா பயப்படுவேன், பெண்ணை நினச்சாலும் பெண்ணாசை நினச்சா பயப்படுவேன். அந்தளவுக்கு பகவான் உனக்கு பக்குவப்படுத்திடுவான் பகவத் பக்தியில். பணத்தை கண்டாலே வெறுப்பேன். ஆமாம், உலகத்தை கண்டாலே பயப்படுவேன். இந்த உலகத்தில் பட்டுதல் கொள்ளணும், இவங்களோட உறவாடி பழகணுன்னாவே நடுநடுங்கி போவோம். அப்படி எப்படியாவது இவர்களை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம தனிமையில் இருப்போமா, பாகவதம் படிப்போமா, பகவத் பக்தியில் கண்ணீர் விடுவோமா, அதில் தான் அவனுக்கு ஏக்கமாக இருக்கும். பகவான் அப்படி பக்குவப்படுத்திடுவான். ஆனால் நீ பகவத் பக்தி இல்லாமல் நீ பெண்ணாசை விடணும், மண்ணாசை விடணும்னு நினச்சா நடக்காது. பணத்தாசை விடணும், நடக்காது. நீ போராட ஒன்றும் மாயை விளையாடும் உனக்கு. ஆனால் பகவானிடத்தில் பற்றுதல் வைக்க அது இதெல்லாம் தன்னாலே, இதெல்லாம் நீ இதெல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணாமையே உனக்குள்ளே இந்த பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பணத்தாசை எல்லாமே விட்டுப்படும். இருக்கிற தெரியாமல் காண அதை பார்த்தா பயப்படுவேன். பணம் நினச்சாலே ஐயோ இது பயத்தை உண்டாகுது. இதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போகாமல் உறவினர்கள் இருக்காங்க இந்த சொத்துக்காக. எப்பா வானடாப்பா, அந்த பணம் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தோணும். பெண் நினச்சாலே ஐயோ வேணாப்பா, இது பெரிய மாயை, பகவத் பக்தியை மறக்கடிக்க செய்யக்கூடியது. அவருடைய கொடூரமான சித்தத்தை நினச்சா உடனே அந்த பெண்ணாசையை விட்டுப்படும். அப்படி பகவான் பண்ணிவிடுவான், உனக்கு அந்த பக்குவத்தை உண்டு பண்ணிவிடும். பெண்ணாசை, மண்ணாசை எல்லாத்தையும் விடும்படி பண்ணிவிடும். ஏன்னா அர்த்தம் அனர்த்தேக்ஷையா, இந்த அர்த்தத்தினால் வரக்கூடிய அனர்த்தத்தை நீ பார்த்துட்டேன்னு சொன்னால் அப்போ அது மாதிரி ஆசைப்படுவா நீ, அதை கண்டு நடுங்குவ, அப்படியே பயப்படுவேன். வானே அது கிட்ட நம்ம அது நம்ம கிட்ட வராமல் இருந்தாலும் நிம்மதியாக இருப்போம். நம்ம ஏகாந்தமாக பகவத் பக்தி பண்ணுறது எவ்வளோ சுகமாக இருக்குது. சுகமில்லாத, அதுவும் அதுக்கு போட்டி போகாமல் அதுக்கு எவ்வளோ பேர் அப்படிப்பட்ட பிடிச்சி பிடுங்குற காக்காய் கூட்டங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம சொத்துக்களுக்கு, நம்ம பணத்துக்கு, நம்ம சுகங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை கண்டாவே நடுங்குவோம். அந்த சொத்து சுகங்களை, பணத்தை கண்டாவே நடுங்கும்படி பகவான் பண்ணிவிடுவார். அந்தளவுக்கு பக்குவமாக்கி தன் பக்தியில் திடமாக பகவான் வச்சுப்பார், தன் திருவள்ளியில் சேர்த்துப்பார். அதுதான் பகவத் பக்தனுடைய லட்சணமே. அந்த பக்தனுக்கு ஒரு சின்ன கீறல் வந்தால் கூட பகவான் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். அந்த பக்தனுடைய உடம்புல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் பகவான் கண்ணில் ரத்த கண்ணீர் வடிப்பான். அவ்வளோ கோபம் வந்துடும் பகவானுக்கு. ஏன்னா என் நிமித்தமாக இந்த உறவுகள் எல்லாத்தையும் திறக்கும்படி செய்தவன் தான், பணத்தாசை விடும்படி செய்தவன் தான், பெண்ணாசை விடும்படி செய்தவன் தான். ஆனாலும் என் நிமித்தமாக எல்லாத்தையும் திறந்துட்டு என்னையே கதியாக வந்திருக்கானே, அப்படிப்பட்டவனுக்கு அபராதம் பண்ணால் நான் விட மாட்டேன். எத்தனை வரோர்ஜித்தம், எப்படியாப்பட்ட வரம் வாங்கினவனாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த இரண்ய அக்ஷனை என் வதம் செய்வோம். என் பிரகலாதன் எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணான்னு நினச்சி அப்படி தியாகம் பண்ண வச்சவனும் வந்தான், பக்குவப்பத்திரையும் வந்தான்.
அதாவது ஒரு குழந்தைக்கு எழுத தரலன்னா பாலபத்தில் கை பிடிச்சி எழுதிட்டு 100 மார்க் போட்டுருவார். வெரி குட், வி குட் அப்படின்னு போடுறாங்களே, வி குட்னு போடுவாங்க, வெரி குட் அந்த ஸ்லேட்டில். சபாஷ் நல்லா எழுத வச்சோடனே கையை பிடிச்சி எழுத வச்சோடனே இவன் தான் 100 மார்க் போகிறதும் அவன் தான் அந்த குழந்தைக்கு. அது மாதிரி நமக்கு பக்தியில் பக்குவமாக்குறது தான் அவன் தான். எல்லா ஆசைகளை விடும்படி செய்ய தான் அவன் தான். அந்த ஆசைகளை விட்டு பகவானை திடமாக வழிபடும்படி செய்ய தான் அவன் தான். அப்படி வழிபட்டால் அவனுக்கு 100 மார்க் போகிறது தான் பகவான் தான். அவனை அப்படி காப்பாற்றுறான். கண்ணில் இமை காப்பது போல் காப்பாற்றுறான். இந்த கண்ணை இமை காப்பது போல் காப்பாற்றுறான். ராமலக்ஷ்மணர்கள் அப்படி விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சித்தாரலாம். கம்பன் சொல்கிறாரு அங்கே. அப்படி அந்த பக்தரில் கண்மணியை கண் இமைகள் காப்பது போல் பகவான் காப்பாற்றுறான். இதெல்லாம் நிறைய பேசலாம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ஆமாம், ஏதோ பகவானை பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருந்தது, பேசிட்டேன். ஆனால் உண்மை சொன்னதெல்லாம் உண்மை தான், எல்லாம் சாஸ்திரம்தான். பக்தனை மட்டும் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டான் பகவான். அந்த பக்தனுக்கு மட்டும் அபராதம் பண்ணால் பகவான் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவர்கள் உலக விஷயத்தை முக்கியமாக நினைக்காம பகவானை முக்கியமாக நினைக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவன் தானே பகவான் வேண்டான். எனக்கு ஏதாவது சொத்து வேணும், சுகம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு அல்ப விஷயங்களை கேட்டுன்னு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, பகவான் பெருசாக விரும்புவான். பகவான்களை வாங்கிறத இருக்கட்டும், பகவானுக்கு எதாவது கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு குசலர் ஒரு படி அவள் கொடுத்தான். அந்த அவளை தானே பகவான் வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா அவனே ஏழைப்பட்டவன் குசலன். அவனால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் எனக்கு அப்படியும் ஒரு பிக்ஷை எடுத்தாவது அந்த அவள் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் பார். நான் துவாரகாதீசன். நான் எத்தனையோ மாளிகை கட்டி வச்சுருக்கேன், பங்களாவா. அப்படிப்பட்ட எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் எதனா ஒன்று உண்டா? எனக்கு இந்த குசல்னால் ஆக வேண்டியது எதாவது இருக்கா? அவன் கொடுத்த சாப்பாடுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவன் பக்தியோடு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த அன்புக்காக பகவான் மரியாதை கொடுப்பான். அந்த அன்பு தான் இப்போ பகவான் சாப்பிட்டானே தவிர அந்த அவள் இல்லை. அந்த அவளில் இருக்கிற அன்பு அது அது மகா பிரசாதம். அது பக்த பிரசாதம், பக்தனால் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? குசலால் கொடுக்கப்பட்டது. அதனால் லபக்குன்னு வாயில் போட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அப்போது இந்த நிலையிலையும் பகவானுக்கு வெறும் கையோடு போகக்கூடாது, ஏதாவது கொடுக்கலான்ட்டு போனால் பற்றியா, அந்த பக்தி தான் பகவான் பார்த்து கூரை வச்சு கொடுத்தார் பகவான். ஆமாம், இனிமேல் உனக்கு ஜென்மாவில் உன் தலைமுறைக்கு நீ கஷ்டப்படவே கூடாது, அந்த அளவுக்கு உனக்கு நான் வருஷிச்சிடுவேன், பொழிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டான் பகவான். அந்த அன்புக்கு தான் பகவான் வசப்படுவான் சீக்கிரமாக. அந்த ஏழ்மை நிலையிலையும் பகவானுக்கு கொடுக்கணும்னு நினச்சாரே, அந்த குசலுடைய பக்தி யாருக்கு வரும்? யோசிச்சு பாரு. ஏழ்மை நம்மளை இப்படி ஏழ்மையாக வச்சுருக்கானே கிருஷ்ணன்ட்டு குறை சொல்கிறவங்க எவ்வளோ பேர். அவன் பக்தி தானே பண்ணுறான். இத்தனைக்கு என் கூட படித்தவன் அவன், என்னுடைய சகா. என்னடா குசலம் இப்படி இருக்கானே கஷ்டப்படும், பகவானுக்கு தெரியாதா? சர்வக்தின்னு சொல்கிறாங்களே, நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறேன்னு. அவனையே நான் போய் பார்க்க போனோம். எதுக்கு அவனை நான் போய் பார்க்க போனோம்? என் கஷ்டம் அவனுக்கு தெரியாதா? என்னை திரும்பி கூட பார்க்கலையே. கிருஷ்ண பக்தன்னு பேரே தவிர இனி கஷ்டப்பட்டு இருக்கனே, பிச்சை எடுத்து இருக்கனே, முஞ்சவருத்தி பிராமணனாக இருக்கனே, என் பிள்ளைகள்லாம் ஈரத்துணி போட்டுன்னு தூங்குதே, எல்லாம் பசியும் பட்டினியுமா, என் மனைவி பிள்ளைகள் எல்லாமே எலும்பும் தோலுமா பட்டினி பசியமாக இருக்கிறாங்களே அப்படின்னு குறை சொல்லலாம் இல்லையா? நம்மலாம் சின்ன விஷயம், பகவானுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா கூட குறை சொல்லுவோம். சின்ன விஷயத்தை கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது. சின்ன ஒரு ஜுரம் வந்துச்சு, ஒரு நோய் வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா கூட பகவானை வணங்கினேன், பகவான் நாம சொன்னேன், ஆனால் என்னை ரொம்ப சோதிக்கிறான். சின்ன விஷயந்தான் நடந்திருக்கும், அதே பெரிய சோதனை நினைப்போம். ஆனால் பல நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமா, அப்படி சாப்பிட்டு கொண்டு இருந்த குசலர் ஒரு நாள் குறை சொந்து கிடையாதான் பகவானை. நான் துவாரகாதீசனுடைய நண்பன் அப்படின்ட்டு மாற்றிட்டு போகிறான். துவாரகாதீசன் நண்பன் அப்படியே வாரி கொட்டுறாரு பாரு அவனுக்கு. ஆமாம், தினமும் எடுக்கிறதே பிச்சை. போன 4 வீட்டில் அரை சொம்பு கூட ரொம்ப ஆச்சு. பகவான் அப்படியே நான் கூரை பிச்சை கொட்டானா அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லலை. என் பகவான் கிருபாலு. எனக்கு கொஞ்சம் தனம் கொடுத்தாலும் நான் பகவானை மறந்துடுவேன், எனக்கு கர்வம் உண்டாயிடும் அப்படின்றதுனால பகவான் எனக்கு கொடுக்க மாட்டான். புரியுதா? அப்படி சொல்லுவாராம் குசலர். அப்படி தான் சொன்னார். கிருஷ்ண வீட்டுக்கு போயிட்டு அவள் கொடுத்துட்டு வந்தார், அவள் சாப்பிட்டான். ஆனால் ஒன்றுமே கொடுக்காம பகவான் அனுப்புகிறான் குசலரை. வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன எதுவுமே கொடுக்கல, சரி ஓகே
நான் பகவான்களை கேட்க மனைவி சொல்லி அமிச்சா, தன்னுடைய மனைவி, பகவானை போய் பாருங்கள், அவர் ஏதாவது கொடுப்பார் நம்ம ஏழ்மையை பார்த்து அப்படின்ட்டு சொல்லி அமிச்சார். ஆனால் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு எதுவும் கேட்கல. அவர் கேட்கறதுக்கு மனசு இல்லை, கிருஷ்ண தரிசனம் தான் முக்கியம் தான் போனார். அவர் நோக்கமே வேறு. அதுதான் பகவானே சொல்கிறான் அவருடைய நோக்கத்தை. இதுக்கு முன்னாடி அவர் என் பொருளுக்கு ஆசைப்பட்டு எங்களுக்கு வந்ததே கிடையாது இந்த குசேலன். ஆனால் இப்போ ஆசைப்பட்டு வந்திருக்கான். எதுக்கானா எனக்கு அவள் கொடுக்க வந்துக்கிறான் பற்றியா. இந்த நிலையிலையும் நான் பெரிய ஈஸ்வரன், நான் பெரிய துவாரகாதீசன் தெரிஞ்சு கூட எனக்கு இல்லாத செடிமார்களா, எனக்கு இல்லாத மனைவிகளா, எனக்கு இல்லாத வேலைகளா எல்லாம் தெரிஞ்சு கூட அப்படி இருந்தோம் அவர்கள் சமைச்சு வகை வகையாக அவளே எத்தனை பலகாரம் செய்யணுமோ அத்தனை பலகாரம் செய்துச்சு போகிறதுக்கு ஆள் இருக்குன்னு எல்லாம் தெரியும் இல்லையா குசலருக்கு. தெரிஞ்சு கூட நம்ம கையால் ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு அந்த அவளை தான் பகவான் வாங்கி சாப்பிட்டோம். அவள் பகவானுக்கு நீ கொடுத்து ஆக வேண்டியது என்ன இருக்கா குசல் கொடுத்து இல்லை, அந்த அன்போடு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே நேரில் பார்த்து அவன் துவாரகாதீசன் எல்லா செடிமா இருக்குது தெரியும், இருந்தாலும் நேரில் பார்த்தோடனே அடடா எனக்கு நாம் போய் கொண்டு வந்து அவளையா பகவான் சாப்பிட போகிறான். அவனுக்கு செடிமார்கள்லாம் அவனுக்கு பலவிதமான பலகாரங்கள் செய்து போகிறதுக்காக நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வாங்கி சாப்பிடுவானான்னு நினச்சான். அதனால் கொடுக்கல கட்சி வரைக்கும். நான் அவளுக்கு வந்திருக்கேன், இந்த சாப்பிடுன்னு கொடுக்கல. கம்முன்னு வெக்கப்பட்டு ஒதுங்கினார். அது என்ன மூட்டை தொங்குதுன்ட்டு பகவானே தான் பொச்சு பலவந்தப்படுத்தி அதை சாப்பிட்டான். அப்போ பகவான் எதை பார்க்குறான்னா அந்த பக்தியை தான் பார்க்குறான். இல்லை விதுர வீட்டில் போய் கஞ்சி குடிப்பானா, வாழைப்பழத்தோடு சாப்பிடுவானா. துரியோதனம்லாம் பெரிய பெரிய விருந்து படைச்சிருக்கான், ரெடி பண்ணி வச்சுருக்கான் கிருஷ்ணன் வராருன்னு. ஆமாம், வடை பாயசத்தோடு ரெடியாக வச்சுருக்கான். பெரிய மாளிகையில் பெரிய டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கான். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு பெரிய டின்னர் ஏற்பாடு பண்ணிக்கிறான் கோலாகலமாக. துரியோதனன் ஒரு விதத்தில் சம்மந்தி. ஆமாம், அவன் பொண்ணை சாம்பன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். துரியோதனன் பொண்ணை கிருஷ்ணன் புள்ள சாம்பன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு விதத்தில் சம்மந்தி கூட. அதனால் நம்ம வீட்டில் தானே வரணும், நீங்கள் எப்படி உதிரூர் போகலாம் அப்படின்ட்டு ரைட்ஸ் உண்டு. அதனால தான் கேட்குறான் துரியோதனன். பீஷ்மர் வீட்டுக்கு போகல, துரோணாச்சாரிய வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க, யார் வீட்டுக்கும் போகல. இது கோபாலனுடைய வீடுன்னு சொன்னோடனே விதுர வீட்டுக்கு போயிட்டார் நேராக சுதந்திரமாக, நம்ம வீடு அப்படின்ட்டு. நாளைக்கு அஸ்தனாபுரத்துக்கு வந்தால் பையன் தங்கிறதுக்கு எங்கள் அப்பா வசுதேவர் இங்கேயும் ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரா, கோபாலனுடைய வீடுன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே சுதந்திரமாக போயிட்டாரான். பசி எடுக்குது அப்படின்ட்டாரான். கஞ்சி இருக்குதுன்னா கொடு அது முதல் அப்படின்ட்டு கஞ்சி குடிச்சிட்டான். அப்போ அங்கே சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடுவாங்க இல்லையா, வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை உச்சி கொடுத்தா தோலெல்லாம் கீழே போடுற பழம் தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது. பழத்தெல்லாம் கீழே போட்டு தோலை கொடுக்குறாரு. அதையும் அமிர்தமாக சாப்பிட்டான் பகவான். யோசிச்சு பாருங்க, பக்தன் கொடுத்தது எச்சில் பழத்தை, சபரி கொடுத்த எச்சில் பழத்தை பகவான் சாப்பிட்டான்னா அதான் பக்தன். பக்தியோடு கொடுக்கறத பகவான், பக்தியை உபசதம் அஸ்னாமி, பக்தியோடு கொடுக்கறத நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். சரி, அதனால் பக்தரில் மட்டும் என்றைக்குமே பகவான் கைவிட மாட்டான். ஆனால் உன் தியாகம் உண்மையாக இருக்கணும், உன்னுடைய விசுவாசம் உண்மையாக இருக்கணும், உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது. ஆமாம், நீ உண்மையிலே மற்றதெல்லாம் முக்கியமாக நினைக்காம பகவானை முக்கியமாக நினச்சி நீ பக்தி பண்ணனா உனக்கு பகவான் இறங்கி செய்வான் எல்லாத்தையும். நீ பகவானத்துலேயே சில பேர் ஏமாத்துறாங்க இல்லையா, பொய்யா சும்மா சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மனசில் பார்த்தா சுயநலமாக மேலோங்கி இருக்கும். அவங்களுடைய பணம் தான் குறியாக இருக்கும், சொத்து தான் குறியாக இருக்கும். அப்போ மேலுக்கு பகவானே இந்த சொத்தெல்லாம் எனக்கு அடையும்படி நீ தான் அனுகிரகம் பண்ணணும், இந்த பணம்லாம் எனக்கு கிடைக்கும்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. பகவானுக்கு ஒரு ஒப்பு சேர்ப்பான், உதவிக்கு தான் அடிப்பாங்க பகவான், அவ்வளோதான். மற்ற நேரத்திலலாம் பகவான் நினைக்க மாட்டாங்க. அந்த பணம் அதுக்கு பிரார்த்தனை நிறைவேச்சுன்னா அதுக்கப்புறம் பகவானை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஏதாவது ஒரு குறை தீர்த்தத்துக்கு ஏதாவது பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறது தான் பகவான்களை வருவாங்க, தேவைக்கான வருவாங்க, எல்லாத்தையும் வரணும். அது மாதிரி இவர்களால் பணத்தை ஆசையும் விட முடியாது, எந்த ஆசையும் விட முடியாது. இவர்கள் பக்தி என்னன்னா அறகுறை பக்தி தான். ஆனால் பகவான் தான் வேணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்ட மாதிரி, துரியோதனன் நாராயண படைகள் வேணும்னு கேட்காத மாதிரி, நாராயண படைகள் வேணும் துரியோதனன் கேட்டாலே அது மாதிரி கேட்காம அர்ஜுனன் பகவான் வேணும் கேட்டான் இல்லையா, அது மாதிரி கேட்கணும். அவரிடத்துல தான் பகவான் தனி கவனம் செலுத்தி அவரில் ஃபுல் செக்யூரிட்டி, யோகக்ஷேம பகாமியகம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் நம்ம பக்தி உண்மையாக இருக்கணும், திருட விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும்.
முழுசாக பகவானத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பண புத்தி வேணும். ததர்ப்பணம், மதர்ப்பணம் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துட்டேன்னா அது பிறகு உன்னுடைய மொத்த பொறுப்பையும் பகவான் பார்த்துப்பான். யோகக்ஷேமம் பகாமியகம். அப்போ நீ கேட்க வேணாம். உனக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடனே சேர்ந்துடும். அந்தந்த டைமுக்கு கரெக்டாக ஆஜராகிடும். உனக்கு தேவையானது நீ ஏன் நினச்சி பார்த்துக்க மாட்டேன். அப்படி பகவான் படி அழைப்பான். இது குசலன் கேட்டால் பகவான் பொருள் கொடுத்தான் கிடையாது. கேட்காம கொடுப்பான். அதுவும் அதிகமாக கொடுப்பான். சிலர் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. அது மாதிரி பகவான் பண்ணுவான். சரி, ஓகே. ராம 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 ராம. விதுரர் என்ன போரில் தான் எடுப்பான்னு நினச்சாரு. துரியனும் கூட போர் தான் போயிடணும் விதுரர். ஆனால் நீ போருக்கு போவேன்னா நீ தீர்த்த யாத்திரைக்கு போன்னு சொல்லிட்டு பகவான் அனுப்பிச்சிட்டான். எப்படி ஏற்பாடு பண்ணான்? துரியோதனை திட்டுற மாதிரி திட்டி ஆக்சுவலாக விதுரர் என்ன பண்ணான்? அந்த போரில் மரணம் அடையாதபடி காப்பாற்றி விட்டார் விதுரர். அதான் பக்த பக்ஷபாதி பகவான். அவர் அவர் பாட்டு தீர்த்த யாத்திரையை போய் ஆனந்தப்படாது. ஏன்னா அவர் வீட்டில் தான் சாப்பிட்டார் பகவான். அந்த பக்தரை விடுவிக்கத்தான் பகவானுடைய நோக்கம். இல்லைன்னா எல்லா யாத்திரையும் அடித்து மடியும் போது உத்தவரை மட்டும் ஏன் பகவான் காப்பாற்றினார்னா அந்த பக்தன் உத்தவன் பகவானை மாதிரியே இருப்பான். பகவானை தியானம் பண்ணி அப்படி ஏகமானதாக பகவானத்தில் தன்னை அர்ப்பணித்ததுனால உத்தவனை மட்டும் பகவான் விடுவிச்சார். எல்லா யாதவர்களும் ஒருத்தர் அடித்து மாண்டார்கள். அப்படி பகவான் செய்வான். பக்த பக்ஷபாதி பகவான். சரி, ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சாமி கி ஜெய். நம்ம பக்தி உண்மையாக இருந்தால் பகவானும் உண்மையாக இருப்பான் உங்களை. நம்ம பக்தி பொய்யாக இருந்தால் பகவானும் பொய்யாக தான் இருப்பான். பொய்யான பக்திக்கு கூட பகவான் அனுகிரகம் பண்ணிக்கிறான் போதனைக்கு. ஆமாம், தாய் மாதிரி வேஷம் போட்டுன்னு விஷப்பாலை கொடுத்தா அவளுக்கும் சத்கதிக்கு கொடுப்பான். பகவானுக்கு பொய்லாம் தெரியாது, நமக்கு பொய் தெரியும். பகவானுக்கு எந்த நிலையில் வந்தாலும் பகவான் நல்லதை மட்டும்தான் செய்வான். சுஹൃதா சர்வதேகினம். அப்படி நலன் விரும்பி பலனை எதிர்பார்க்காத நலன் விரும்பி யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான், பகவான் தான், ராமர் தான். ராமனை படிச்சேன். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். உண்மையாக பகவானை வழிபடுறவங்களுக்கு என்றைக்குமே நிம்மதி மட்டும்தான் அவங்களுக்கு. அதாவது பகவானே என்னை கைவிட்டாலும் நான் பகவான் நாமத்தை விட மாட்டேன், அவன் மேலே உள்ள நம்பிக்கையை நான் விட மாட்டேன் அப்படின்னு திருட விசுவாசம் வேணும். அதுதான் முக்கியமே. பகவான் என்னை கைவிட்டாலும் நான் பகவானை நம்புறதை நான் விட மாட்டேன். அப்படி இருக்கணும் உன் நம்பிக்கை. சின்ன விஷயம் நிறைவேறலாம் கூட எவ்வளோ நம்பி பார்த்தேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மளாம் ஏதாவது முயற்சி பண்ண வேண்டியது தான், நம்ம வேறு ஏதாவது பரிகாரம் தேட வேண்டியது தான் அப்படின்னு நீ போனோன்னா அது உன் பக்தி இல்லை, பக்தியில் ஸ்திரமாகலன்னு அர்த்தம். உன் திட பக்தி இல்லைன்னு அர்த்தம், பக்குவமாகலன்னு அர்த்தம். ஆனால் என்ன நிலை வந்தாலும் சரி நான் பகவான் நம்புறதை நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கேன்னா சபாஷ், நீ பகவானுடைய மாயை ஜெயிச்சிட்டுன்னு அர்த்தம். பலி சக்கரவர்த்தி ஜெயிச்ச மாதிரி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். டைம் ஆகினே இருக்குது. சரி, இதோட பூர்த்தி பண்ணி ராம 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 ராம. அந்த பக்தனுக்கு பகவான் இறங்கி செய்வான். உண்மையாக இருக்கணும். உன் பக்தி நம்பி இருக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் அந்த உன் பக்தி தடைப்படக்கூடாது. ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு எந்தவித அல்ப பலனுக்காகவும் பகவானை விட்டு விடக்கூடாது. உன் அன்பு சத்தியமாக இருக்கணும், அதான் முக்கியம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். பகவானோட நம்பிக்கையினால் சாதிக்க முடியாத விஷயம் உலகத்துக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடியும். ராம ராம. ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சால்மணிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கே ஜெய். ராம 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 ராம.